கோட்டா சீனிவாசராவ் மறைந்த ஒரே மாதத்தில் மனைவியும் மறைவு. வில்லன் நடிகர் கோட்டா சீனிவாசராவ் கடந்த மாசம் அதாவது ஜூலை 13ஆம் தேதி உடல்நலக்குறைவு மற்றும் வயது மூப்பு காரணமா உயிரிழந்தாரு. அவருடைய மறைவால ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்த அவருடைய மனைவி ருக்மணியும் நேற்று திடீர்னு உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு பல மொழிகள்ல வில்லன் மற்றும் குணச்சித்திர வேடங்கள்ல நடிச்சு ரசிகர்களை இம்ப்ரெஸ் பண்ணவர் தான் கோட்டா சீனிவாசராவ். இவர் தமிழ்ல சாமி படத்துல பெருமாள் பிச்சை கேரக்டர்லையும், திருப்பாச்சி படத்துல சனியன் சகடையாகவும், சிம்புவோட குத்து படத்துலையும் மிரட்டினாரு. அதிலும் அவரோட மிரட்டலான சிரிப்பு வேற லெவல்ல இருக்கும். 83 வயசான அவர் வயது மூப்பு, கால்ல காயம் மற்றும் ஒரு சில இலை நோய்களால பாதிக்கப்பட்டு உடல் மெலிஞ்சு ஒல்லியாக ஆளே மாறி போய் ஒரு போட்டோவால ட்ரெண்டிங் ஆனாரு. அதை தொடர்ந்து ஒரு சில நாட்கள்லயே திடீர்னு உயிரிழந்தாரு. அவர் உயிரிழந்த ஒரே மாசத்துல அவருடைய மனைவி ருக்மணியும் திடீர்னு உயிரிழந்தது சோகத்தோட உச்சம். மேலும் கடந்த 2019ஆம் ஆண்டு தான் இந்த தம்பதியோட மகன் வெங்கட் ஆஞ்சநேய பிரசாத்தும் சாலை விபத்துல உயிரிழந்தாரு. மகனும் கணவரும் இல்லாம ரொம்பவே மனவேதனையில இருந்த ருக்மணியும் உயிரிழந்தது அவங்க குடும்பத்தார் மத்தியில சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு.